அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த முயன்றனர். அப்போது மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் மட்டும் இல்ல, தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதுக்கு போராட வந்ததுக்கு இத்தனை பேர் கூப்பிட்டு நான் சொல்லிட்டு வருவேன். வரமாட்டேன். நானு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் வள்ளுவர் கோட்டத்தை விட்டு வரமாட்டேன். நானு போராடிட்டு தான் வருவேன். நானு அதாவது இந்த போலீஸ் அங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல. இதே போலீஸ் இங்க இவ்வளவு பேர் கூடுறதுக்கு அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம்ல. ஆக இது என்ன அடக்குமுறையா? தீவிரவாதியா நாங்கெல்லாம்? இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், பாஜகவினருடைய போராட்டம் எவ்வாறு நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். காயத்ரி, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நேற்று பாஜக போராட்டத்தை அறிவித்த நிலையில் இன்று காலை 11 மணியிலிருந்து தொடர்ச்சியாக தற்போது கைது நடவடிக்கைகள் உடனடியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10:30 மணியிலிருந்தே வந்த ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகளும் பேருந்தில் காவல்துறையினர் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல கருநாகராஜன் சற்று முன்னதாக இந்த சாலையில் நடந்து வரும்பொழுதே அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். தற்போது சற்று முன்னதாக தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பகுதிக்கு வந்த உடனடியாக அவர் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில அவர் ஆவேசமடைந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக வள்ளுவர் கோட்டத்தில் தனக்கு போராடுவதற்கான உரிமை உள்ளது, எனவே நான் போராட்டத்திற்கு செல்வேன், என்னை கைது செய்யக்கூடாது என்று போலீசாரிடம் சிறிது நேரம் வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில உடனடியாக இங்கிருந்த ஏராளமான போலீசார் அவரை கைது செய்து தற்போது பேருந்து மூலியமாக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக தற்போது காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து கண்டனம் தெரிவித்தவாறு தற்போது பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.